வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்றார். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதை எழுதி எங்களுக்கு வெளிப்படுத்தினவர் உங்களுக்கு தெரியும், யோவான் என்று சொல்லி அவர் ஒரு சேஷனாக இருந்தார். அங்கே நாங்கள் வருஷம் தொடங்கி 26வது வருஷம் தொடங்கி சில நாட்கள் இன்றைக்கு 4வது நாள், அதற்குள்ளாகவே பல செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். அதிசயமான செய்திகள், கொடுமையான செய்திகள், அநீதியான செய்திகள், அங்கே அரசியல் குழப்பம் நிறைந்த செய்திகள் என்று நாங்கள் கேட்கிறோம். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இவையெல்லாம் நீங்கள் கேட்பீர்கள், இவையெல்லாம் நடக்கும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த செய்திகளை கேட்கும் பொழுது நாங்கள் தீயில் கொள்ள தேவையில்லை, நாங்கள் சந்தோஷப்பட வேணும். ஏன்? ஆண்டவருடைய வருகை நெருங்கி 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 கொண்டு வருகிறது. நாங்கள் எங்களுடைய மனதிலே பயமில்லை, நாங்கள் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்போமே. ஆனால் எங்களுக்கு விடுதலை வருகிறது. வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் வருவார், வந்து இந்த குழப்பமான பிரச்சனையிலான இந்த உலகத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு அங்கே தன்னோடனே கொண்டு செல்வார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த விசுவாசத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்திருக்காமல் மற்றவர்களுக்கும் நாங்கள் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களையும் கூட ஆண்டவரோடு சேர்ந்து ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நாங்களும் ஆண்டவரோடு சேர்ந்து செல்வதற்கு நாங்கள் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். தீர்க்க தரிசனம் இதையெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. நேற்று நாங்கள் இங்கே உபவாச ஜெப கூட்டத்தில் நாங்கள் இருந்தோம், கலந்து கொண்டிருந்தோம். நான் வீட்டுக்கு போய் டிவியை போட்டேன். நான் வழக்கமாக சர்ச் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகுதான் நான் டிவிக்குள்ளே போகிறது. விடிய வெள்ளனை எழும்பி நான் டிவியிலே போய் செய்திகள் பார்ப்பதில்லை. அப்பொழுது எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி அங்கே காத்து கொண்டிருந்தது. என்ன நடந்தது என்று சொன்னால், வெனிசுவேலா என்ற அந்த நாட்டிலே இருந்த நாட்டுக்கு அமெரிக்க விமானங்கள் போய் அங்கே குண்டுகளை போட்டு அங்கே பிரசிடெண்ட்டாக இருந்த மதுரோ என்று சொல்லி அவரையும் அவருடைய மனைவியையும் அதிகாலை 1:30 அவர்களுடைய படுக்கை அறையிலே போய் கைது செய்தார்களாம். அவ்வளோ பெரிய அங்கே காட்டினார்கள். குண்டு விழுந்தது, வெடித்து சிதறினது கட்டிடங்கள். ஆனால் அவர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் காயப்பட்டார்கள், இதை பற்றி ஒன்றுமே சொல்லப்படவில்லை. அந்த பிரசிடெண்ட்டையும் அவருடைய மனைவியையும் கைது செய்து தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி, பிறகு நான் இரவு 10-10:30 போல் நான் திரும்பவும் டிவியை போட்டு பார்க்கும் பொழுது அவர்களை ஏற்றி கொண்டு போன பிளேன் அங்கே நியூயார்க்கிலே போய் இறங்கி அவர்களை நியூயார்க்கிலே கைதிகளாக கைவிலங்கு போட்டு அங்கே கொண்டு போகிறதாக அங்கே செய்தியிலே சொன்னார்கள். இப்படிப்பட்ட செய்திகள் நாங்கள் கேட்போம். யுத்தம் வருகிற செய்தியை கேட்போம், மரணங்களை பற்றி கேட்போம். நாங்கள் திகில் அடைய தேவையில்லையே. நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கு அவர் புத்திர சுவிகார அதிகாரத்தை தந்து எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அப்போது இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கேள்விப்படும் பொழுது நாங்கள் ஆண்டவருடைய வருகை இன்னும் கிட்டி சேர்கிறது என்று கிட்டவாக வருகிறது என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் எதுக்கும் கலங்க தேவையில்லை. நாங்கள் எழுந்து நின்று ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளே நாங்கள் செல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக அப்பா இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே அப்பா உம்முடைய ஆராதனையிலே பங்கு பெற அப்பா உம்மை நோக்கி பாட, உம்மை போற்றி புகழ
அப்பா உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கீங்க கர்த்தாவே. தகப்பனே, நீங்கள் எங்களோடு செய்து கொண்ட புதிய உடன்படிக்கையும் அப்பா நாங்கள் மீண்டுமாக ஞாபகப்படுத்தி கொள்வதற்காக இந்த தருணத்துக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இங்கே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் நேசிக்கிறீங்களே ஐயா. அப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுவீங்க கர்த்தாவே. எந்த விதமான செய்திகளும் எங்களை திகில் அடைய செய்ய மாட்டாது கர்த்தாவே. நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வருகையின் போது உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அப்பா எங்களை தயார்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் இன்னும் ஆயத்தப்படுறதுக்கு கிருபை தாருங்க, வழி நடத்துங்க சுவாமி. அப்படியே இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் பாவிகள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அப்பா எங்களிடத்தில் இருக்கிற அநியாயங்கள், அக்கிரம செய்கைகள், நினைவுகள், அப்பா எங்களிடத்தில் இருக்கிற பெருமைகள், அப்பா உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா உங்களுடைய பார்த்து கொண்டு வருகிறோம் அப்பா. மீண்டும் ஒரு முறையாக எங்களை மன்னிங்க கர்த்தாவே. எங்களை மன்னித்து உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால மீண்டும் ஒரு முறை எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. பரிசுத்தமான இருதயத்தோடு இந்த ஆராதனையை உங்களுக்கு ஏறெடுக்க கிருபை தாருங்க சுவாமி. இந்த நேரத்தில் அப்பா எங்கள் மத்தியிலே நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறீங்களா என்பதை பூர்ணமாக விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு இருந்து அப்பா எங்களை வழி நடத்துங்கப்பா. அப்பா உங்களுக்கு பிரியமான ஆராதனையை ஏறெடுக்க கிருபை செய்யுங்க, வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாங்கள் வாசிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 98வது சங்கீதம். 98வது சங்கீதம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 731வது பக்கத்திலே இருக்கிறது. சல்மன நித்தி ஒத்த. எல்லாரும் எடுத்து விட்டீங்களா? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வழமை போல முதலாவது வசனத்தை நான் வாசிப்பேன், இரண்டாவது வசனத்தை சிறார்கள் நோவிஜியின் மொழியிலே வாசிப்பார்கள், மூன்றாவது வசனத்தை சபையோரை நீங்கள் வாசியுங்கள், நான்காவது வசனத்தை மறுபடியுமாக நான் வாசிப்பேன். இப்படியாக சங்கீதம் 98 1 9 வரை நாங்கள் வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்கள் செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவரது பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமேன். நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனைக்கு செல்லுவோம். ஜூனியா
கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா எங்களோட வார்த்தைக்கு இருக்கிறார் och இந்த புதிய வருஷத்துக்கு அவர்தான் han är vår ängel, han passar på oss. ஏசப்பா எங்களோட எல்லாத்துக்கும் இருப்பார் och நாங்க uansett அவர் விட்டு கை விட்டு போனாலும் ஏசப்பா எங்களோட இருப்பார். Herre, vi takker deg, Jesper, du er god, du er mektig, Jesper, du ser alt, Jesper. Og at vi har kommet her i dag, Jesper, det er en stor gave, Jesper, for vi vil tilbe deg, Jesper. Du er den som er ekte, Jesper. Ingen andre kan sammenlignes med deg, Jesper. Din kjærlighet, din omsorgsfullhet, Jesper, alt er ekte, Jesper. Og vi vil prise deg. Du er god, du er mektig, Jesper. Du vet alt, Jesper. Framtiden vår ligger i dine hender, Jesper. Derfor takker vi deg, Jesper. Men takker deg, Jesper, for at du prioriterte oss, Jesper. For alle andre mennesker, Jesper, så valgte du oss, Jesper. Vi takker deg, Jesper. Du er stor, du er mektig, Jesper. Ingen perjever, Jesper. Anbulver, Jesper. Vi takker deg, Herre. Vi takker deg, vi priser deg, Jesper. Vi løfter alle navnene dine, Jesper, for du er fantastisk, Jesper. Du er god. Du renser alt, Jesper. Du ser vår indre hjerte, Jesper. Du er skaperen av hjertet vårt, Jesper. Du kan åpne hjertet vårt når som helst og rense alt det som er inni der, Jesper. Du ser alle tankene våre, Jesper. Du ser alt vi ser gjennom med våre egne øyne. Og vi takker deg, Herre. Vi takker deg, vi priser deg, Jesper. Du er mektig, Jesper. Du er kjempemektig, Jesper. Du er alfa og omega. Du er den første og den siste, Jesper. Du er den som velger oss, Jesper. Den som har valgt oss, Jesper. Derfor takker vi deg, Herre. Vi takker for du er god, du er fantastisk, Jesper. Ord kan ikke beskrive hvor stor og mektig du er, Jesper. Du kan bytte alt, Jesper, og ingen kan gå imot planen din, Herre, for du er så stor. Du er så fantastisk, Herre. Vi takker deg, vi priser deg, Jesper. Vi vil løfte deg opp, Jesper. Hver dag som går, så vil vi være med deg, Jesper. Vi vil bli nærmere deg, Jesper. Vi vil kjenne den hellige ånden, Jesper. Vi vil vite hvem du er. Vi vil bli kjent med deg, Jesper. Vi vil ikke bli kjent med menneskene. For det du gir er evig, Jesper. Herre, vi takker deg, Jesper. Da du søker mak og meg, Jesu venner, totalt på det, men den valgte jeg mare med. Totalt på det, men den valgte jeg mare med. Mare med, gjella mare med. Mare med, gjella mare med. Da du søker mak og meg, Jesu venner, totalt på det, men den valgte jeg mare med.
kommer. Alt vi går gjennom, Jesepa. Du den eneste som kan frelse oss, Jesepa. Vi takker deg, Herre. Vi takker deg, Jesepa. Mare med, Jella, mare med. Karne morne menne I mørke bordiade. Karne nalme karteren når de rekker der. Karne morne menne I mørke bordiade. Karne nalme karteren når de rekker der. Karne menne narkar seva, karne Jella mare seva. Karne lenne narkar seva, karne Jella mare seva. Mare med, Jella mare med. 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 Tortusugu makmaya Yesuvenir. Total både menden balke mare med. Total både menden balke mare med. Mare med, Jella mare med. Mare med, Jella mare med. Ekte kappe kastekke menden balke. Jesepa, livet vårt kan komme med masse utfordringer, Jesepa. Men likevel så du med oss, Jesepa. Du kan jo med oss andre, men takk for det. Torreno med. Katti bylden under baden, katta enne kadelekegon. Katti bylden under baden, katta enne kadelekegon. Torreno med, Jennei torreno med. 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 Mare med, Jella mare med. Mare med, Jella mare med. Illeje, tolle illeje. Illeje, tolle illeje. Jesepa, alt mulig for deg, Jesepa. Du tar vekk sorgen vår, Jesepa. Du tar vekk angsten vår. Du tar vekk depresjonen vår, Jesepa. Du tar vekk alt, Jesepa, for alt mulig for deg, Jesepa. Hver eneste ting som hjertet vårt, Jesepa. Du ser det, Jesepa. Du kan tolke det bedre enn hver eneste menneske på den planeten, Jesepa. Du kjenner oss mest av alle her på denne jorden, Jesepa. Du kjenner oss bedre enn vår egen mor og far, Jesepa, for du var den som lagde oss, Jesepa. Du var den som prioriterte oss, Jesepa. Derfor takker vi deg, Jesepa. Vi takker deg, Jesepa, hvor sterk, hvor god du Jesepa. For unglale ella morim, Jesepa. Alt, Jesepa. Du kan matere alt I livet til et menneske, Jesepa. Om han har vært en fattig person før, Jesepa. Du har all kirbe til å gjøre det rik, Jesepa. Og det går bare på grunn av deg, Jesepa. Ingen andre kan gjøre den samme tingen med den personen, Jesepa. Du den som ser alt, Jesepa. Alt I livet vårt, Jesepa. Alle tårene våre har ulike betydninger, Jesepa. Og du helbreder oss, Jesepa. Og du renser oss, Jesepa, med blod og olje, Jesepa. Du døde for oss, Jesepa, for at alle syndene våre skulle bli renset, Jesepa. Hvis det ikke hadde skjedd, Jesepa, så hadde ikke vi vært her nå. Vi takker deg, Herre, vi takker deg, vi priser deg, Jesepa. Vi vil opphøye deg, Jesepa, for dagene går, Jesepa, men likevel du med oss, Herre. Og vi takker deg, Jesepa. Ingen neller, Jesepa. Du kjempegod, Jesepa. Du kjempesnill, Herre. Derfor vil vi takke deg, Jesepa. Ingen andre kan sammenlignes med deg, Jesepa, for du ekte. Du fantastisk, Jesepa. Vi priser deg, Herre. Du den som skapte alt, Jesepa. Du lyset I mørket, Jesepa. Du den som tar oss vekk fra den dårlige veien, Jesepa. Og vi vil kun følge din vei, Jesepa. I dette nye året, Jesepa, så vil vi følge deg, Jesepa. Vi vil høre på det du har å si, og ikke følge våre ene lyst, Jesepa. Herre, det du som må hjelpe oss med det, Jesepa. Jeg følger deg, Jesepa, for du helt god, du fantastisk, Jesepa. Du det som ekte, Jesepa. Du helt fantastisk ord, kanskje beskrive hvor god du Jesepa. Alt det du har gjort I livet vårt, Jesepa. Jeg har ikke telling engang, for det så mye, Jesepa. Du gjør noe nytt, noe godt, noe fantastisk I livet vårt hver dag, Jesepa. Hver sekund uten at vi legger merke til det, Jesepa. Du kan helbrede alle sykdommer, Jesepa, for du så god, du så fantastisk, Jesepa. Derfor vil vi prise deg, Jesepa. Vi priser deg, Jesepa. Du plasteret vårt, det såret vårt, Jesepa. Men Herre, du god, du fantastisk, du mektig, du alfa og omega, Jesepa. Du så god, du
Du är bäst, Jesupa. Ingen andre kan være like god som deg, Jesupa. Og alt er mulig for deg, Jesupa. Navnet ditt har så mange betydninger, Jesupa. Kan brukes i alle sammenheng, for du er så god. Herre, vi takker deg, Jesupa. Kerubin seravingal
Jesupa, men jeg vil prise deg, Jesupa, for du er så god, du er så fantastisk, Jesupa. Du er Guden av alt, Jesupa. Du er den ene som er om meg å levere, Jesupa. Du er den ene som er ekte, Jesupa. Det går sånn å beskrive, Jesupa, hvor ekte du er, Jesupa. Og det å føle den hellige ånden, Jesupa, det er så fantastisk. Det er en ny følelse, Jesupa, som ikke alle har fått opplevd, Jesupa. Men at vi har fått muligheten for å oppleve den, Jesupa, så vil vi prise deg. Vi takker deg, Herre. Vi takker deg for alle de underfulle gjerningene du har gjort, Jesupa. Alle de gode dagene du har gitt oss i livet vårt, Jesupa. Hver smil vi har på fjeset vårt, Jesupa. Vi takker deg, Herre. Vi takker deg, Jesupa. Vi vil synge til deg. Vi vil juble, Jesupa. Vi vil klappe hendene, Jesupa. Vi vil danse for deg, Jesupa. Vi vil gi deg rytme og sang, Jesupa, for å vise kjærligheten vi har for deg, Jesupa. Fordi kjærligheten du har for oss, Jesupa, den er mye større, og du viser den hver dag. Hver gang vi går ut, hver gang vi kommer tilbake, hver gang vi sover, hver gang vi våkner, Jesupa, så er du med oss, Jesupa. Derfor takker vi deg, Jesupa. Vi takker deg, Jesupa, for at du beskytter oss, Jesupa. At du sender englene til å passe på oss, Jesupa. Du har aldri gått ifra oss, Jesupa, hvor langt vi har gått uansett, Jesupa. Derfor vil vi takke deg, Herre. Vi takker deg, Jesupa, for du er god, du er fantastisk. Du er den første og den siste. Du er majestetet vårt, du er kongen vår, Jesupa. Du bestemmer alt, Jesupa. Du er gjeteren vår, Jesupa, så velg oss, Jesupa, og gjør sånn at vi går på den riktige stien, Herre. Vi takker deg, Jesupa.
sjøl helt til deg, Jesper. Hele oss, Jesper, hver eneste del, Jesper. Fra bunnen av vårt hjerte, Jesper. Vi elsker kjempemasse, Jesper. Og kjærligheten du har på oss er kjempestor. Vi takker for vi får sett det til hver dag som går, Jesper. ஆராதித்து ஆராதித்து உம்மை உயர்த்துவே. அப்புறம் அவரை உயர்த்தி சொல்லுவோம். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. ஆராதித்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு கூட நான் உம்மை ஆராதிப்பேன். என்னை அப்பா தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன் என்று சொல்லி உயர்த்துவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத. சொல்லும் பொருத்தனைகள் எல்லாம் பாதத்துல வந்து நிறைவேற்றுவோப்பா. தவறு இருந்தா என்ன மன்னித்திருங்க என்று சொல்லி பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இந்த புது வருஷத்துல உம்மை அல்லாமல் நான் வேற யாரையும் நான் அதிகமா நேசிக்க மாட்டேன்ப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லு. உம்மை அல்லாமல் நான் யாரை நான் நேசிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவோம். இந்த புது வருடத்துல நீர் கொடுத்திருக்கிற புது கிருபையினால உமக்காக வாழுவேன். உம்மையே நான் அதிகமாக நேசிப்பேன். நீர்தான் எனக்கு எல்லாமா இருந்து நான் வாழுவேன் என்று சொல்லுவோம். உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை.
இரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த எங்கள் இயேசு கிறிஸ்துவே, அப்பா நீங்க எங்களோடு கூட இருந்தா எத்தனை பேர் சொல்ல முடியும், என் தேவன் என்னோடு கூட இருந்தால் என்னால் ஒரு சேனைக்குள்ளே பாய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருந்தால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், ஏனென்றால் அவர் எனக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் எந்த தேவனாய் இருக்கிறதுனால நான் நிச்சயமாக இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். எந்த தேவன் இருக்கிறதுனால நான் கவலைப்பட மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எந்த தேவன் என் கூட இருக்கிறதுனால நான் கலக்கம் அடைய மாட்டேன். எந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் சோர்ந்து போக மாட்டேன். எந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் புதுபலத்தோடு கூட நான் ஓடுவேன், புதுபலத்தோடு கூட நான் வாழுவேன். எந்த தேவன் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. நிச்சயமான இந்த வருஷம் ஆசீர்வாதமாய் இருப்பேன். உலகத்துல என்ன செய்தி வேணா கேட்கட்டும், ஆனால் நான் கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுவோம். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். என் வேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே, எந்த சரீரம் சொல்லுங்க எல்லாம் மாறும், ஆனால் என் தேவன் என் மேல வச்சிருக்கிற கிருபையே மாறவே மாறாது. என் வேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் வேலன், ஓ க்ளோரி 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 அப்பா. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசத்தை சொல்றீங்களோ? கர்த்தர் இந்த ஆண்டு கைவிடாமல் நம்மை காத்தவர். போன வருஷம் வரையிலும் காத்தவர், இந்த வருஷத்திலும் கைவிடாமல் காப்பார். சொல்லு, இனி என்ன கடன் வாங்க விட மாட்டார் இந்த வருஷத்துல. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்தாதை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க. இந்த வருஷம் சொல்லுங்க, கர்த்தரோட வாக்குத்தத்தம், நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. சொல்லுவோம் எல்லாரும், கரங்கள் எல்லாம் உயர்த்தி சொல்லு. உயர்வடைவேன் என் வாழ்க்கை. குறுகி போக மாட்டேன், என் கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டே போவார். சத்துரு என்னை கீழே கொண்டு போய் புதைத்தாலும் என் தேவன் என்னை மேல உயர்த்தி 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 என் தலையை நிமிர்த்துவார் அவர். சொல்லுவோம், உயர்வடைவேன் என் வாழ்க்கை. நல்ல சத்தமா பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. கர்த்தர் இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டாக. ஓ க்ளோரி. வாலிப பிள்ளைங்களா சொல்லுங்க, இந்த ஆண்டு நான் எதிலும் தோல்வி அடைய மாட்டேன். எந்த கவலையும் என்னை சிறுமைப்படுத்தவே முடியாது. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். இந்த தேவனா நிச்சயம்
ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் செழித்தோங்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் சொல்லுவோம், என்னோட வாழ்க்கை துணை, என் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக கர்த்தரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்ல போறோம். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனார் எந்த எல்லாமாகும், எல்லாமாகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாமாகும். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமாகும், அவரால் எல்லாமாகும். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. அப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எங்களுக்கு அப்பா தகப்பனே, எங்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறதற்காக எந்த மரத்துல மனுஷன் விழுந்து போனானோ அதே மரத்துல ஜெயம் எடுக்கும்படியாக அப்பா அந்த மரமாகிய சிலுவையில் எங்களுக்காக கிறிஸ்து இயேசு சாபமாக மாறினீங்க. அப்பா கிறிஸ்து இயேசு எங்களோட பாவம் எல்லாம் சுமந்து கொண்டீங்க. அப்பா மனுஷனுக்கு நீர் உண்டாக்கி வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் சத்துருவானவன் எடுத்துக்கொண்டான், திருடி கொண்டான் அப்பா. அப்பா ஆனால் நீர் அதை எங்களுக்கு மறுபடியுமாக மீட்டு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களில் ஏற பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்வான ஸ்தலங்களில் ஏற பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்வான ஸ்தலமான அந்த சிங்காசனத்தில் எங்களுக்கு இடம் உண்டாக்கி கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டெடுத்த எங்கள் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, உங்க ரத்தம் எங்களை அப்பா நீதிமானாக மாற்றி இருக்கிறது. உங்களுடைய கிருபை எங்களை பெருக செய்திருக்கிறது. எங்களை வெறுமையாக அப்பா தகப்பனே இந்த நேரத்தில் படைக்கிறோம். உங்க கிருபையில இன்னும் இன்னுமாக பெருக வழி நடத்துக. எங்களை தாழ்த்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா துதி பலிகளையும் எடுக்கிறோம், எல்லா ஸ்தோத்திர பலிகளையும் எடுக்கிறோம். ஜீவனுள்ள ஸ்தோத்திர பலிகள் எங்கள் தேவனுக்கு சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். சிறியவர், வாலிபர், பாலகர், அப்பா முதியவர் எல்லாருடைய இருதயத்திலிருந்தும் உண்டான இந்த துதி பலிகளில் கர்த்தர் நீர் மகிமைப்பட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாக தரிசனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மக்கள் ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தில் நாம் ஆமென் என்றும் அம்மேன் என்றும் இணைந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசுப்பா, நீங்கள் நல்லவர் சார், வல்லவர் இயேசுப்பா. நாங்கள் இன்றைக்கி இங்கே கூடினார் உங்களை கிருபை இயேசுப்பா. நீங்கள் எங்களுக்கு அந்த மூலியை தந்திருக்கா நன்றி இயேசுப்பா. கன இடங்களை இந்த உலகத்தில் சம மூலியத்தை கொடுக்குற நீங்கள் மட்டும்தான் இயேசுப்பா. உங்களால் எல்லாம் முடியும் இயேசுப்பா. ஒரு வார்த்தை சொன்னாலே நீங்கள் போதும் இயேசுப்பா. இயேசுப்பா கன்னடத்தில் எல்லாருக்கும் kristna இருக்கிறதுக்கு லோவில் இயேசுப்பா. Men நீங்கள் சொன்னால் det är möjligt இயேசுப்பா. För allt är möjligt för dig இயேசுப்பா. நாங்கள் உங்களை துதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்திருக்கு நன்றி இயேசுப்பா. Att man ska துதிக்கிற och stå till dig hver dag இயேசுப்பா. Ikke bare søndager இயேசுப்பா. நீங்கள் நல்லவர் இயேசுப்பா, சர்வ வல்லவர் இயேசுப்பா. Och எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளுத்தேவை இயேசுப்பா. Att du är omöjligவர் இயேசுப்பா. நீங்கள் நல்லவர் என்று இயேசுப்பா. Och att man lägger allt i dina händer. I Jesu namn vi ber. Amen. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியாகவே இன்று வண்ணமாக கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் ஒரே மனதாய் சுந்தரிக்க போகிறோம். உங்களுக்கு முன்பதாக இங்கே இங்கிலீஷ்லையும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. அதே போல் நார்வேஜின் மொழியில் நீங்கள் நம்ம வாசித்த பிறகாக சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க நார்வேஜின் மொழியிலும் சொல்லுவாங்க. அதனால் நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற சின்ன பிள்ளைங்கள தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே,
தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு வீட்டில் சொல்லிக் கொடுங்க. வருஷ துவக்கத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஏசாயா 60:20 சொல்லுவோமா? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள வாழ்த்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை காக்க கடவர் என்று எல்லாருக்கும் ஆசீர்வதித்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். தேங்க்யூ, தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை காக்க கடவர். அமர்ந்து கொள்ளுங்க.